would like to invite our special guest, Mr. Thangavel Sir, retired scientific officer from MAPS, Madras Atomic Power Station, to share his views. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, ஸ்ரீ விஷ்ணு அகாடமிக்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்குரிய ராஜ்குமார் சார் அவர்களே, மற்றுமுள்ள மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷ்ணு அகாடமிக்கு 34 வருஷம் நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னா அதற்கு முதுகெலும்பாய் இருக்கின்ற அவருடைய துணைவியாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு சகோதரி கூட தெரிவித்தாங்க, அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் இருந்து கொடுப்பாங்க, நாங்கள் ஒரு குடும்பமாக தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அத்தோடு மட்டுமல்ல, இந்த விஷ்ணு அகாடமியினுடைய அதனுடைய பொறுப்பேற்று இருக்கின்ற திரு ராஜ்குமார் அவர்கள், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் ஐஐடிக்கு போனோம் அப்படின்னா அந்த ஐஐடியிலே படித்தவரை அங்கே வேலை செய்தவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாணவ செல்வங்கள் புரிஞ்சுக்கணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை இதற்கு முன்னால் நம்ம சயின்டிஸ்ட் காலஞ்சென்ற அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய கடைசி காலம் வரை மாணவ செல்வங்களுக்கு போதனை பண்ணியிருந்தார். எனக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் எனக்கு முதல் உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்னு கேட்டால் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு இருக்கார். ஆகவே இந்த சிறப்பான இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை மாணவர்கள் செல்வத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு அதாவது அவங்க படிப்பாங்க, எல்லாரும் படிப்பாங்க, ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் டியூஷனுக்கு அனுப்பணும்? ஏன் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க? அந்த டியூஷன் அனுப்புறதுனால அதாவது அவங்களுக்கு மறைந்து இருக்கின்ற ஸ்கூல்லாம் எல்லாரும் 10 11 அத்தோட அது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் டியூஷனில் அந்த பிள்ளைங்களை தனித்தனி பிள்ளைகளாண்ட என்ன அவங்களுக்கு திறமை இருக்குது, எதன் மூலயமா அவர்களுக்கு மேக்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, ஃபிசிக்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, பயாலஜியில் அவங்களுக்கு கருத்து, அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காரியத்தை தான் இந்த விஷ்ணு அகாடமிக்கு செய்திருக்காங்க. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் செல்வம் சார் அவர் கூட தெரிவித்தார். அதாவது டாக்டருக்காகவே 1360க்கு பேர் மேல் இங்கே டாக்டர் ஆக்கியிருக்காரு. அது எவ்வளோ சிறப்பான செயல். 1360 பேர் இந்த அகாடமி மூலம் டாக்டர் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4600க்கு பேர் மேலே இன்ஜினியர்ஸ் ஆகியிருக்காரு. அதற்கு எல்லாமே அவருக்கு சிறப்பான எல்லோரும் ஒரு கைத்தட்டலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் அவர் சொல்லிக் கொடுப்பதை பிள்ளைங்க ஒரு தூண்டுகோலாக நினைச்சு அவர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கார். ஒரு விளக்கு எரியுதுன்னா அணையிற மாதிரி இருக்காது. அது விளக்கு தீபம் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் தட்டி இது பண்ணி விடுவாங்க, சிமுலேட் பண்ணி விடுவாங்க. அது எதுக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது இன்னும் பிரகாசமாக இருக்கணும். ஆகவே உங்களை திறமையை உங்களுக்கு வெளிக்கொண்டுவதற்காக இங்கே ராஜ்குமார் சார் இருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வருங்காலத்தில் வர வேண்டும் என்றும் மேலும் இந்த அகாடமி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you, sir, for sharing your meaningful contribution, and we thank you for your gracious presence.